Welcome to VL Academy. இந்த வீடியோல Tally ERP version 9ல Statement of Payroll Report payroll related ஆன reports எல்லாம் எப்படி display ஆகும் and அதுல என்னென்ன details நம்ம எப்படி எல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கறத தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நாம இப்போ Gateway of Tallyல இருக்கோம். So Gateway of Tallyல mastersக்கு கீழ இருக்கிற payroll info or transactionsக்கு கீழ இருக்கிற payroll voucher அதுக்குள்ள போய் நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணலாம், எப்படி எல்லாம் ரெக்கார்ட்ஸ் பண்ணலாம், டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணலாம், அது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஃபைனலா நம்ம பார்க்கறது என்னன்னா டிஸ்பிளே, அதாவது நம்ம என்டர் பண்ண டிரான்சாக்ஷன்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிறது. என்ன மாதிரியான மாடல்ஸ்ல ஆகுது அப்படிங்கறது தான் நாம இதுல பார்க்க போறோம். ஸோ இப்போ கேட்வே ஆஃப் டாலில இருக்கிற டிஸ்பிளே அப்படிங்கறத டபுள் கிளிக் பண்ணணும். ஸோ டபுள் கிளிக் பண்ணோம்னா டிஸ்பிளே மெனு வந்து அப்பியர் ஆகும். அதுல வந்து நாம பேரோல் ரிப்போர்ட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணி என்டர் கீ பிரஸ் பண்ணோம்னா நம்ம பேரோல் ரிப்போர்ட்குள்ள போவோம். அந்த பேரோல் ரிப்போர்ட்குள்ள ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள என்னென்ன இருக்கு, எப்படி எல்லாம் நம்ம டீடைல்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கறத தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேரோல் அப்படிங்கறத நம்ம என்டர் பண்ணோம்னா அதுக்குள்ள பே ஸ்லிப், பே ஷீட், பேரோல் ஸ்டேட்மெண்ட், பேமெண்ட் அட்வைஸ் அது எல்லாமே இருக்கும். ஸோ ஒன் பை ஒன் நம்ம எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பே ஸ்லிப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீல் பண்ணி என்டர் கீ கொடுத்தோம்னா நமக்கு லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அபிநயா அப்படின்னு இருக்கு. அந்த அபிநயாவை செலக்ட் டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் நேம் தான் செலக்டா இருக்கும். பட் நமக்கு எந்த எம்ப்ளாயி வேணுமோ அந்த எம்ப்ளாயியோட டீடைல்ஸை நம்ம இதுல பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க அபிநயா டிஃபால்ட்டா இருக்கு, அதையே நான் செலக்ட் பண்ணி என்டர் கீ பிரஸ் பண்ணிட்டேன்னா அபிநயாவோட டீடைல்ஸ் வரும். அபிநயா வந்து இந்த பர்டிகுலர் இயர்ல டோட்டலா பேசிக் பேன்னு 2,41,000 rupees வாங்கியிருக்காங்க. ஆன் தி அதர் சைட் டிடக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஎஸ்ஐல 4,695 rupees வாங்கியிருக்காங்க. இப்போ எனக்கு வந்து இந்த பேசிக் பே எப்படி இந்த 2,41,000 rupees வந்தது, ஸோ எவ்ரி மந்த் நாம அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ பேசிக் பேங்கிறது டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கு. அதுக்கு மேலேயும் பாத்தீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். லைக் அபிநயா நீங்க நேம் இருக்கு, அண்ட் எம்ப்ளாயி நம்பர் இருக்கு, டெசிக்னேஷன் இருக்கு, சென்னை, இது எல்லாமே வந்து நம்ம எம்ப்ளாயி டீடைல்ஸ்ல நம்ம சிங்கிள் எம்ப்ளாயி டீடைல்ஸ் கிரியேட் பண்றதுல இந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க, நம்ம அதுல கொடுத்துருப்போம். ஸோ அங்க நம்ம கொடுத்ததுனாலதான் இந்த ரிப்போர்ட்ல உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் வருது. அண்ட் இப்போ இந்த பே பேசிக் பேங்கிறது டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கு. அதை என்டர் கீன்னு பிரஸ் பண்ணோம்னா எந்தெந்த மந்த் அண்ட் பேரோல் வவுச்சரோட நம்பரும் வந்திருக்கு. இங்க 7, 9, 10, 11, 12 இருக்கு இல்லையா, இதெல்லாம் பேரோல் வவுச்சரோட நம்பர்ஸ். அண்ட் இது வந்து டோன்ட் டேக் இட் இன் அ சீரியஸ் மேனர். இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக கொடுத்ததுனால இந்த டேட் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. பட் நீங்க ஒரு ஆர்கனைசேஷனுக்கு பண்றப்போ ப்ராப்பரா நீங்க F2 கீ கிளிக் பண்ணி எந்த டேட்ல நீங்க இந்த டிரான்சாக்ஷனை என்டர் பண்ணணுமோ அந்த டேட்ல தான் நீங்க என்டர் பண்ணணும். ஓகே, ஸோ இங்க வந்து இவ்ளோ வவுச்சர்ஸ் அண்ட் இவ்ளோ மந்த் உங்களுக்கு 25,000, 25,000 அண்ட் 36,000 அந்த மாதிரி ரேண்டமா ஒரு அமௌண்ட் போட்டு நம்ம என்டர் பண்ணனால தான் அதோட டோட்டல் 2,41,000. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இஎஸ்ஐ வந்து 4,695 rupees இருக்கு. அது எப்படி வந்தது அப்படின்னா நம்ம மவுஸ் பாயிண்டர் இஎஸ்ஐக்கு நேராக கொண்டு போய் வச்சு கிளிக் பண்ணா அது செலக்ட் ஆயிடும். திரும்ப நீங்க என்டர் கீ பிரஸ் பண்ணா எவ்ரி மந்த் இப்போ ஆன் டெபிட் சைட் பாத்தீங்கன்னா ஏர்னிங்ஸ்க்கு கீழே பேசிக் பே கீழேயும் வவுச்சர் நம்பர் இருக்கும் 7, 9, 10, 11, 11, 12. ஸோ அதே மாதிரி தான் அதே வவுச்சர் நம்பர்ல தான் நம்ம இஎஸ்ஐ டிடக்ஷன்ஸும் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அந்த வவுச்சர் நம்பரும் இதுல பே ஷீட் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயருக்கான ப்ரூஃப் தான் அந்த பே ஷீட். ஓகே, இங்க வந்து ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் கேஷியர்னு இருக்கு. ஸோ கேஷியர் கீழே குணஸ்ரீ அண்ட் மிருதுலான்னு 2 எம்ப்ளாயி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம் அது ஹைலைட் ஆகி காமிக்கும். பேசிக் பே எவ்வளோ, டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளோ, இஎஸ்ஐ எவ்வளோ டிடெக்ட் பண்ணியிருக்கோம், ப்ராவிடென்ட் ஃபண்ட் எவ்வளோ டிடெக்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் டோட்டல் டிடக்ஷன்ஸ் எவ்வளோ. இந்த இஎஸ்ஐ அண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து நம்மளோட பேசிக் பேல இருந்து டிடெக்ட் பண்றது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த காலம்ல போட்டிருப்பாங்க. அண்ட் நெட் அமௌண்ட் இந்த பேசிக் பேல இருந்து இந்த டோட்டல் டிடக்ஷனை லெஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் போட்டிருப்பாங்க. ஓகே, அண்ட் மிருதுலா
ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம இப்படியே பார்க்கலாம். பட் இதுல வந்து எம்ப்ளாய்க்குள்ள போய் பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. ஜஸ்ட் இது ஒரு டிஸ்பிளேவா தான் இருக்கும் பே ஷீட் அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேரோல் ஸ்டேட்மெண்ட். பேரோல் ஸ்டேட்மெண்ட் குள்ள போனோம்னா லைக் பேரோல் ஸ்டேட்மெண்ட்ல என்னென்ன பே ஹெட் கீழே எவ்வளோ அமௌண்ட் செலவாயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் பே அப்படிங்கறத நம்ம செலக்ட் பண்ணி என்டர் கீ பிரஸ் பண்ணோம்னா ஒவ்வொருத்தருக்கும் பேசிக் பே டோட்டலா எவ்வளோ அதுவும் அதே மாதிரி டிஸ்பிளே ஆகும். லைக் கேஷியர் அப்படிங்கிற கேட்டகரியில பாத்தீங்கன்னா லைக் குணஸ்ரீக்கு 83,000 அண்ட் மிருதுலாக்கு 48,000. ஓகே, அது ரெண்டையும் சேர்த்தது தான் இந்த 1,31,000. அதே மாதிரி டீச்சிங் ஃபேக்கல்டிக்கு கீழே இங்க ரெண்டு கேட்டகரி காமிச்சிருக்கோம், லைக் அசோசியேட் ப்ரொஃபசர் அண்ட் கெஸ்ட் ஃபேக்கல்டி. அசோசியேட் ப்ரொஃபசருக்கு கீழே அபிநயா 2,41,000 டோட்டலா அந்த வருஷத்துல வாங்கியிருக்காங்க. அண்ட் அபிராமி 61,500 அண்ட் அபிதாஸ் 75,500. அந்த மாதிரி டோட்டலா காமிக்குது. இப்போ இந்த ஒரு எம்ப்ளாயி மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா அவங்க எவ்வளவு பேசிக் பே வாங்கியிருக்காங்க அண்ட் வாட் இஸ் தி வவுச்சர் நம்பர் அண்ட் எந்த வவுச்சருக்குள்ள போய் நம்ம இதை என்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறதும் வந்துடும். ஓகே, அண்ட் அந்த பேசிக் பேவை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த வவுச்சரோட ஸ்கிரீனே வந்துடும். ஸோ இந்த பேரோல் வவுச்சருக்குள்ள வவுச்சர் நம்பர் இஸ் 8 அண்ட் அதுல கரண்ட் பேலன்ஸ் 3,08,265. இது ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்திருப்போம். அந்த பேலன்ஸ்ல இருந்து இந்த அமௌண்ட் எல்லாமே டிடெக்ட் ஆகி நமக்கு காமிக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா எஸ்கேப் கீ. இதுல இருந்து வெளியில வரணும்னா எஸ்கேப் கீ, அகைன் எஸ்கேப் கீ. இப்போ நம்ம பேசிக் பே பார்த்தோம். இல்ல நான் இஎஸ்ஐ ஓடதும் பார்க்கணும் அப்படின்னா இஎஸ்ஐ செலக்ட் பண்ணி என்டர் கீ பிரஸ் பண்ணா அதே மாதிரி காமிக்கும். பட் எவ்வளோ இஎஸ்ஐ டிடெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது. இப்போ நான் வந்து லைக் அபிதாவோட டிடக்ஷன்ஸ் எவ்வளோ அப்படிங்கறது பார்க்கணும்னா அபிதாவோட செலக்ட் பண்ணி என்டர் கீ பிரஸ் பண்ணா அவங்களுக்கு எந்தெந்த மந்த் எவ்வளோ டிடெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இங்க வவுச்சர் நம்பர் 8 காமிக்குது. அண்ட் இந்த வவுச்சர் டிஸ்பிளே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா செலக்ட் பண்ணி திரும்ப என்டர் கீ பிரஸ் பண்ணோம்னா அதே வவுச்சர் நமக்கு வந்துடும். ஓகே, அந்த வவுச்சர் ஸ்கிரீன் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். திரும்ப நம்ம வெளியில வரணும் அப்படின்னா எஸ்கேப் கீ. டில் நம்ம எந்த ஸ்கிரீன்குள்ள வரணுமோ அது வரையும் நம்ம எஸ்கேப் கீ பிரஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேமெண்ட் அட்வைஸ். பேமெண்ட் அட்வைஸ் அப்படிங்கிறது இப்படி ஒரு மெசேஜ் பாக்ஸ் வரும். ஸோ இந்த மெசேஜ் பாக்ஸ்ல இந்த பேமெண்ட் அட்வைஸ் ரிப்போர்ட் வந்து பிரிண்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ பிஃபோர் பிரிண்டிங் என்ன மாதிரி டிஸ்பிளேல உங்களுக்கு வேணும், என்ன மாதிரியான பேட்டர்ன்ல நமக்கு அந்த ரிப்போர்ட் வேணும் அப்படிங்கிறது தான் இங்க கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். லைக் இங்க பிரிண்டர் நேம் டிஃபால்ட்டா கனெக்டா இருக்கும் அண்ட் நம்பர் ஆஃப் காப்பீஸ் டிஃபால்ட்டா 1 இருக்கும். பிரிண்ட் லாங்குவேஜ் நம்ம வந்து பேரோல் வவுச்சர்ல கிரியேட் பண்றப்போ அந்த இதெல்லாம் என்டர் பண்றப்போ அங்க வந்து லாங்குவேஜ் ஆப்ஷன் ஒன்று கேட்டிருப்பாங்க. நம்ம டிஃபால்ட்டா இங்கிலீஷ்னு வச்சிருப்போம். அதனாலதான் இங்க பிரிண்ட் லாங்குவேஜும் இங்கிலீஷ்னு காமிக்குது. அண்ட் மெத்தட் இஸ் நீட் மோட்ல எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் பேஜ் ரேஞ்ச் வந்து வாட் எவர் த ரிப்போர்ட் இஸ் தேர் எனக்கு எல்லா ரிப்போர்ட்டுமே பிரிண்டா வேணும் அப்படிங்கிறது தான். அண்ட் பேப்பர் டைப் வந்து லெட்டர் ஃபார்மேட்ல இருக்கணும். வெரஸ் வி ஹேவ் வேரியஸ் அதர் டைப்ஸ் ஆல்சோ லைக் லீகல், A4 அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. பட் இதுல வந்து நம்ம லெட்டர் டைப் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருக்கோம். அண்ட் பேப்பர் சைஸ் அண்ட் பேப்பர் ஏரியா அதுவுமே டிஃபால்ட் மெஷர்மெண்ட்ல இருக்கும். அண்ட் ரிப்போர்ட் டைட்டில் பாத்தீங்கன்னா பேமெண்ட் அட்வைஸ். ஸோ எந்த டேட்ல இருந்து எந்த டேட்டுக்குள்ள எந்த காஸ்ட் கேட்டகரியில அண்ட் எந்த எம்ப்ளாயி குரூப்போட சேலரியில வந்து எனக்கு அட்வைஸ் தேவை அப்படிங்கறது தான் அங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இங்க ஃப்ரம் டேட் அண்ட் டு டேட் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல் ஐட்டம்னு இருக்குன்னா பிரைமரி காஸ்ட் கேட்டகரியும் நீங்க கொடுக்கலாம். அண்ட் இங்கேயும் எம்ப்ளாயி குரூப் எல்லாம் இருக்கு. இதுல வந்து நீங்க எந்த குரூப்பை வேணாலும் செலக்ட் பண்ணலாம். லைக் இங்க வந்து நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அப்படின்னு செலக்ட் பண்ணிருக்கேன். அண்ட் பேங்க் லெஜர் அதை எந்த டீட்டெயிலும் நம்ம கொடுக்க வேண்டாம். அண்ட் ஃப்ரம் டேட் இல்ல இங்க நம்ம ஆல் ஐட்டம்னு கொடுத்தாலும் எல்லாத்தோட சேலரியோட இதுவும் வந்துடும். ஓகே, அண்ட் இங்க ஆல் ஐட்டம்னு கொடுத்தா மட்டும்தான் பேங்க் லெஜர் வில் அக்செப்ட். பர்டிகுலர் குரூப் ஓடுது கொடுத்தோம்னா அக்செப்ட் ஆகாது. அதுவும் நம்ம பார்க்க வேண்டிய ஒண்ணு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டேட் ரேஞ்ச் டு பிரிண்ட். ஸோ அங்க ஃப்ரம் அண்ட் டு டேட் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதே டேட் தான் இங்க வரும். ஓகே, அண்ட் பேங்க் டீடைல்ஸ். ஸோ இங்க பேங்க் டீடைல்ஸ் வேணுமா இல்ல எம்ப்ளாயி நம்பர் வேணுமா
அப்படின்னு கேக்குது. ஸோ இஃப் ஐ ஹவ் செலக்டட் as எம்ப்ளாயி நம்பர் அண்ட் என்டர் கீ கொடுத்தேன்னா இன்கேஸ் பிரிண்டர் இஸ் கனெக்டட் அது பிரிண்ட் ஆயிடும். ஸோ இங்க பிரிண்டர் கனெக்ட் ஆகல, நமக்கு பிரிண்டர் ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இது எங்கேயாவது சேவ் பண்ணணுமா அப்படின்னு கேக்குது. ஓகே, ஸோ அப்படி கேட்குறப்ப நம்ம எங்கேயாவது நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். வெரஸ் இங்க வந்து நான் டெஸ்க்டாப்ல போட்டு வைக்கிறேன். ஜஸ்ட் அட்வைஸ் ரிப்போர்ட் அப்படின்னு நான் சேவ்னு கொடுத்தேன்னா இந்த ரிப்போர்ட் அங்க சேவ் ஆயிடும். ஓகே, அகெயின் நான் இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா பேமெண்ட் இது லோட் ஆகி அங்க சேவ் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேரோல் ரெஜிஸ்டர். பேரோல் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது எம்ப்ளாயிஸோட ரெஜிஸ்டர். அதை என்டர் பண்ணோம்னா எவ்ரி மந்த் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் ஆயிருக்கு அண்ட் எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. இப்போ இங்க வந்து டிசம்பர்ல 8 அப்படின்னு காமிக்குது. ஸோ அதை என்டர் பண்ணோம்னா டிசம்பர் மந்த்ல பாத்தீங்கன்னா 8 பேத்தோட பேசிக் பே இங்க என்டர் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் மந்த்ல நமக்கு இவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் ஆயிருக்கு, ஸோ இத்தனை பேத்துக்கு நம்ம பேசிக் பே கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ இதுல இருந்து வெளியில வரணும்னா எஸ்கேப் கீ. அண்ட் இப்போ நவம்பர் இல்லைன்னா ஜூன்ல வந்து நம்பர் 2 அப்படின்னு காமிக்குது. என்டர் கொடுத்தோம்னா 2 பேத்துக்கு நம்ம பேசிக் பே கொடுத்துருக்கோம். ஒன் இஸ் 25,000, தி அதர் ஒன் இஸ் 36,500. அந்த வவுச்சர் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் 2 and 3. ஸோ இது அகெயின் என்டர் ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த வவுச்சருக்கான ஸ்க்ரீன் வந்து இங்க டிஸ்பிளே ஆகும். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா மேல பேரோல் வவுச்சர் ஆல்ட்ரேஷன் செகண்டரின்னு வரும். ஓகே, ஸோ இங்க என்டர் 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 இங்க எந்த மாடிஃபிகேஷன் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த 25,000 அப்படிங்கிறது நம்ம 24,000ஆகவும் மாத்திக்கலாம். ஸோ என்டர் என்டர் இஎஸ்ஐ வந்து 305 rupees-ஆகவும் மாத்திக்கலாம். ஓகே, எண்ட் ஆஃப் லிஸ்ட் எண்ட் ஆஃப் லிஸ்ட் எண்ட் ஆஃப் லிஸ்ட். நரேஷன் நம்ம வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அகெயின் என்டர் கொடுத்தோம்னா அக்செப்ட் எஸ் ஆர் நோ, என்டர். ஸோ திரும்ப நமக்கு வவுச்சர் ரெஜிஸ்டரோட ஸ்கிரீனுக்கே வந்துட்டோம். ஓகே, ஸோ இங்க 25,000 இருந்தது 24,000 மாறிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதுல இருந்து நான் வெளியில வரணும் அப்படின்னா எஸ்கேப் கீ, அகெயின் எஸ்கேப் கீ. ஸோ இப்போ பேரோல் ரெஜிஸ்டர் அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேரோல் கீழே வந்துட்டோம். அடுத்தது வந்து எம்ப்ளாயி பே ஹெட் பிரேக்அப். அதாவது பே ஹெட் அப்படின்னாலே நமக்கு தெரியும் என்னென்ன கேட்டகரியில எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. as we have created here as teaching faculty, teaching faculty கீழே வந்து assistant professor, associate professor and guest lecturer இல்லைன்னா guest faculty. ஸோ அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நான் டீச்சிங் கேட்டகரியில எடுத்துட்டோம்னா ஆஃபீஸ் ஸ்டாஃப், அட்டெண்டர்ஸ், லேப் இன்சார்ஜஸ் அந்த மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளேயும் நாம எவ்வளோ சேலரி பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போறோம். ஸோ என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோம்னா இப்போ பேசிக் பே அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா என்டர். ஸோ அது வந்து கேஷியர் அப்படிங்கிற கேட்டகரி கீழே நம்ம ஓவரால் 1,31,000 rupees பே பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ எப்படி இந்த 1,31,000 rupees வந்தது அப்படின்னா அகெயின் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணா யார் யாருக்கு எவ்வளோ ரூபாய் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது வரும். ஓகே, ஸோ அதை திரும்ப நம்ம என்டர் பண்ணோம்னா எந்த மந்த்ல இந்த 83,000 பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலும் வரும். அண்ட் எஸ்கேப் கீ திரும்ப இங்க மிருதுலாக்கு வந்து 48,000 பே பண்ணியிருக்கோம். என்டர் கீ கொடுத்தோம்னா மிருதுலாவுக்கும் நம்ம எந்த மந்த்ல பே பண்ணோம் அப்படிங்கிறது வரும். இங்க நான் உங்களுக்கு ஜஸ்ட் 1 month தான் நான் என்டர் பண்ணியிருக்கேன். பட் இன் ரியல்ல பாத்தீங்கன்னா வந்து எவ்ரி மந்த் த டிரான்சாக்ஷன் வில் பி தேர். ஓகே, அண்ட் டீச்சிங் ஃபேக்கல்டி என்டர். அதுல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எந்த டிரான்சாக்ஷன்ஸும் நம்ம என்டர் பண்ணல. பட் அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு நம்ம சேலரி கொடுத்துருக்கோம். ஸோ அதுல என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோம்னா அசோசியேட் ப்ரொஃபஸர் கீழே யார் யார் இருக்காங்க, ஸோ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம். இப்போ அபிநயா பார்த்தீங்கன்னா 3,41,000 என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோம்னா உங்களுக்கு எந்தெந்த மந்த்ல கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இங்க டீட்டெயிலா வருது. ஓகே, சி ஒவ்வொரு மந்த்தும் நம்ம ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல வந்து 25,000 கொடுத்துருக்கோம். திரும்ப மே மந்த் எந்த சேலரியும் இல்லாதனால க்ளோசிங் பேலன்ஸும் நமக்கு 25,000ல காமிக்குது. அண்ட் அதுக்கப்புறம் செப்டம்பர்ல தான் உங்களுக்கு திரும்ப 25,000 கொடுத்துருக்கோம்.
ஸோ அந்த 25,000 கொடுத்தோன்னா உங்களுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ வருதுன்னா 50,000. அதுக்கு அடுத்த மந்த் அகெயின் 25,000. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் 75,000 வருது. ஸோ இந்த மாதிரி எவ்ரி மந்த் அவங்களுடைய சேலரி என்ன அப்படிங்கிறது வரும். அண்ட் கெஸ்ட் ஃபேக்கல்டி கீழே இப்படி ஒரு பே ஹெட் கீழேயும் நம்ம அதை டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஓகே, அண்ட் இதுலேருந்து வெளியில வரணும்னா எஸ்கேப் கீ. அடுத்தது பே ஹெட் எம்ப்ளாயி பிரேக்அப், என்டர். ஸோ அகெயின் இங்க லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வரும். அதுல ஒரு எம்ப்ளாயி செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னா இங்க பிரேக்அப் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வரும். ஸோ இதை இந்த எம்ப்ளாய்க்கு கொடுத்துருக்க சேலரியை எந்த கேட்டகரியில நாம என்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க இன்டைரக்ட் இன்கம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ இங்க இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது நம்ம எம்ப்ளாயிக்கு, அதாவது நம்ம கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்குற காசு எல்லாமே நமக்கு எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸை நம்ம இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு கீழே போடுவோம். இன்டைரக்ட் இன்கம்ஸ் அவங்க சேலரியில இருந்து டிடெக்ட் பண்றது எல்லாமே நமக்கு இன்கம். ஓகே, ஸோ இங்க இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு எடுத்துட்டோம்னா என்டர் கீ கொடுத்தோம்னா அதுல என்னது பேசிக் பே அண்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட். ப்ராவிடன்ட் ஃபண்டை பொறுத்த வரையும் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனும் இருக்கும், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். அதாவது வேலை செய்யற எம்ப்ளாயி தொழிலாளியோட கான்ட்ரிபியூஷனும் அதுல இருக்கும், அதுக்கு சமமான முதலாளியோட கான்ட்ரிபியூஷனும் அதுல இருக்கும். ஓகே, பிகாஸ் சம்டைம்ஸ் எம்ப்ளாயே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிக்குவாங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு தமிழ் டேர்ம்லயும் சொல்றேன். அண்ட் இங்க பேசிக் பேக்குள்ள போனோம்னா அகெயின் திரும்ப மந்த் வைஸ் நமக்கு டீடைல் காமிக்கும். இதுல இருந்து வெளியில திரும்ப ப்ராவிடன்ட் ஃபண்ட்குள்ள போனாலும் அதுவும் மந்த் வைஸ் நமக்கு காமிக்கும். இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி அபிநயாக்கு ப்ராவிடன்ட் ஃபண்ட் எந்த மந்த்ல எவ்வளோ டிடெக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது. ஓகே, அது மாதிரி ஒரு எம்ப்ளாய்க்குமே நீங்க உள்ள போய் பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கு இவ்வளோ மந்த்ஸ் நம்ம டிடெக்ட் பண்ணியிருக்கோம். லைக் எந்த மந்த்ன்னு பார்த்தீங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரையுமே நம்ம டிடெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் தான் இங்க காமிக்கிறாங்க. இதுல இருந்து வெளியில வரணும்னா எஸ்கேப் கீ. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்னென்ன மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வேணுமோ அந்தந்த கேட்டகரியில போய் நம்ம ரிப்போர்ட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ வி கேன் டேக் அ பிரிண்ட் அவுட் ஆஃப் தட். ஓகே, இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.